Hey, camera, camera. Hello, welcome back to T Vibes. Okay, ரொம்ப நாள் ஆச்சு vlog பண்ணி. இன்னைக்கே vlog பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நியூ இயர் எண்ட்ல இருக்கோம். 31st of December 2024. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா as usual குக்கிங் vlog பண்ண போறோம் and same time வந்துட்டு இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. அது என்ன செலிப்ரேஷன்ன்றது அப்புறம் சொல்றேன். and அதுக்கு முன்னுக்கு வாங்கடா வாங்க. எப்பயும் போல தம்பிஸ் கூட தான் இருக்கோம். இங்க 2 பேர் இருக்காங்க, பின்னாடி கேமரால ஒருத்தர் இருக்காரு. ஸோ இப்போ வந்து குக்கிங் vlog ஆரம்பிக்க போகிறோம். குக்கிங் vlogல ரொம்ப பேச மாட்டேன், ஜஸ்ட் வீடியோ தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்ட்டியில் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன செய்ய போகிறோன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஹே காய்ஸ், ஸோ இதுதான் நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ். நான் வந்து கார்போனாரா சாஸ் யூஸ் பண்ணி செஞ்சேன், கார்போனாரா மஷ்ரூம் சாஸ். இதில் நான் வந்து மீன்ஸ் சிக்கன் ஆட் பண்ணேன், அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுவும் இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேணும்னா மஷ்ரூம் இல்லைனா கேப்சிகம் அப்புறம் ஹர்ப்ஸ் கூட இருக்குது, ஒரேகானோ அப்புறம் ரோஸ்மேரி, இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரிஷாக இருக்கும். அண்ட் சேம் டைம் நான் வந்து ஸ்பைரல் பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மெக்ரோனி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்பெகட்டி கூட யூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் ஸ்பெகட்டி செய்கிறதா இருந்தால் ஒரு சின்ன டிப்ஸ், மீன்ஸ் சிக்கன் வந்து நான் வெங்காயம் பூண்டோட போட்டு சாட்டே பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மின்ச் சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் அனியன் கார்லிக் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் போட்டு அது பால் மாதிரி பிடிச்சி பொரிச்சிட்டு மீட் பாலாக வந்துட்டு நீங்கள் சாஸில் செஞ்சு ஸ்பெகட்டியில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சாஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேறு ஃப்ளேவர்ஸில் கூட எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் எந்த ஒரு ஸ்பைஸியான அந்த மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. பட் நான் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். பெப்பர் ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் பஸ்தாவில். அண்ட் இது எப்படி சொல்கிறதுனா ஒரு கிவிங் லவ் மாதிரி தானே நம்ம ஃபுட் செஞ்சு கொடுக்குறது. ஸோ நம்ம சாப்பாடை வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு அன்பு பாசம் லவ் எல்லாமே கலந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ற அவங்களுக்கும் வயிறு நிறையும், நமக்கும் பார்த்து மனசு நிறையும். ஸோ சீஸ் நிறைய ஆட் பண்ணுங்கள், அது ஒரு மாதிரி ஃப்ளேவரிஷாக இருக்கும். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். நாங்கள் தம்பிக்கு எதுக்காக சர்ப்ரைஸ் செஞ்சோன்றதை நான் சொல்லியிருந்திருப்பேன். See you guys, உங்களை நான் அடுத்த ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ இயர் தான். ஆனால் அதே டைம் வந்துட்டு என்னோட தம்பி ஸ்வைமி 2வது நீங்கள் பார்த்துருக்கீங்க vlogல, அவருக்கு வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டாரு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன் தான். லைக் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இன்டர்ன்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் ஹாப்பியாகும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருக்கோம். அந்த செட்டப் தான் அதுக்கு தான் பஸ்தாலாம் ரெடி பண்ணோம். ப்ளஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்னால இதெல்லாம் செய்யணும். இதுக்கப்புறம் எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. அதோட அப்படியே வந்து நம்ம என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ரியாக்ஷன் வீடியோ விளாக்ஸ்லாம் நிறைய வரும். ஏன்னா அந்த லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல, ஃபோனும் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ கூட குஜியோட ஃபோனில் தான் வந்துட்டு விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். இதுக்கப்புறம் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறோன்றதை சொல்கிறேன்.
later that night.